பாஜகவினரின் ஆர்ப்பாட்டத்தால் பிரபலம் அடைந்த ஓசூர் பெரியார் சதுக்கம். கடந்த பல ஆண்டுகளாக முனீஸ்வரன் நகர் சர்க்கிள் என்று பெரும்பாலும் அறியப்பட்ட முனீஸ்வரன் நகர் வ.உ.சி. நகர் ஓசூர் உள்வட்டச் சாலை சந்திப்பு பகுதி இன்று நடைபெறாத ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்ததால் பெரியார் சதுக்கம் என்று அந்த சந்திப்பிற்கு பெயர் சூட்டப்பட்ட தகவல் ஓசூர் முழுவதும் பரவியது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஓசூர் மாநகராட்சியின் சார்பில் பெரியார் சதுக்கம் என்று அந்த சந்திப்பிற்கு பெயர் பலகை வைக்கப்பட்டாலும் அந்த பகுதியில் குடியிருக்கும் பெரும்பாலான மக்களுக்கே அத்தகைய பெயர் பலகை வைக்கப்பட்டது குறித்து தெரியாமல் இருந்த நிலையில் நடைபெறாத ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த சந்திப்பிற்கான பெயரை பகுதி முழுவதும் பரவ செய்துவிட்டனர். அதாவது உள்ளூர் மக்களுக்கும் அதே போல வெளியூர்ல இருந்து வர மக்களுக்கும் இந்த பகுதியை அடையாளம் காட்டுவதற்காக ஒரு பெயர் ஏதாவது ஒன்று வச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அன்னைக்கு அந்த பகுதியில் இருந்த முக்கியஸ்தர்கள்லாம் கலந்து பேசி இந்த பக்கம் விஓசி நகர் ரோடுக்கு அந்த பக்கம் முனீஸ்வரன் நகர், இன்னும் கொஞ்சம் உள்ள போனால் துவாரகா நகர். நீங்கள் இதில் எந்த பேர் வேணாலும் நீங்கள் விஓசி பேர் வச்சாலும் அது ஒரு தியாகி தான். முனீஸ்வரன் நகர்ங்கிறது ஆன்மீகம். நீங்கள் எது வச்சாலும் சம்மந்தம் இல்லாத ஒரு பேர் ஏன் வருது? ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு 700க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஓசூர் பகுதி முழுவதிலும் இருந்து குவிந்திருந்த நிலையில் பகுதி பொதுமக்களின் பங்கேற்பு மிக குறைவாக இருந்தது. கூடியிருந்த பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்று அறிவித்துவிட்டு சட்டப்படியாக சந்திக்க இருப்பதாக கூறி கலைந்து சென்றனர். பாதுகாப்பிற்கு மாவட்டம் முழுவதும் இருந்து வரவழைக்கப்பட்டு குவிக்கப்பட்டிருந்த ஏராளமான காவல்துறையினரும் அனுமதி மறுப்பை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டால் கைது செய்து ஏற்றிச் செல்ல நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகளும் பணி செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் கலைந்து சென்றனர். குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இது குறித்து கருத்து கூறும்போது 10 ஆண்டுகளாக பெரியார் சதுக்கம் என்ற பெயர் பலகை வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று தெரிந்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மக்களுக்கு இப்போது எவ்வகையிலும் பயனற்ற ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்பாடு செய்தது தேவையற்ற செயல் என குறிப்பிட்டார். போறதுக்கான முடிவை இந்த கூட்டத்தில் நம்ம எல்லாரும் எடுக்கிறோம். அடுத்து தொடர்ந்து இந்த பெயர் மாற்றத்துக்கு என்ன செய்யணுமோ இங்க இந்த கூட்டம் இந்த மக்கள் எல்லாமே லீகலா நம்ம செய்வோம். இதுக்குதான் நம்ம கூட இருக்கோம். ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம மனு மட்டும் கொடுக்குறோம். ரைட்டுங்களா ஐயா? வணக்கம், என் பேரு வனவேந்தன், திராவிடர் கழகம். இங்கே ஓசூர் முனீஸ்வரன் நகர், அதாவது ரிங் ரோடு இருக்கு பாருங்க, அந்த ரிங் ரோட்ல வந்து வ.உ.சி. நகரும் முனீஸ்வரன் நகரும் ஒரு சந்திக்கிற பகுதியில் இங்கே பொதுமக்கள் இருக்கக்கூடிய அதே போல் அந்த குடியிருப்பு சங்கங்கள் பல இருக்கு. அதாவது வ.உ.சி. நகர், முனீஸ்வரன் நகர், அன்னை நகர், சிவகுமார் நகர், துவார நகர், ஓம் சாந்தி நகர் மற்றும் நாத நகர், விகாஸ் நகர், சரி மன்னிக்கணும், இது பூஞ்சோலை நகர், இப்படி பல 10க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இந்த பகுதியில் இருக்குது. நாங்கள்லாம் இந்த பகுதியில் கலாச்சார விழா மற்றும் பொது நிகழ்வு போன்ற நிகழ்வுகள்லாம் வருஷம் வருஷம் பொங்கல் விழா இது போன்ற விழாலாம் இந்த பகுதியில் எடுக்கிறது வழக்கம். அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பகுதியில் வந்து ஒரு அடையாளம் காட்டுவதற்காக, அதாவது உள்ளூர் மக்களுக்கும் அதே போல் வெளியூர்லேருந்து வர மக்களுக்கும் இந்த பகுதியை அடையாளம் காட்டுவதற்காக ஒரு பெயர் ஏதாவது ஒன்று வச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அன்னைக்கு அந்த பகுதியில் இருந்த முக்கியஸ்தர்கள்லாம் கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்தோம். அது தந்தை பெரியார் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அன்னைக்கு இருந்த அரசாங்கத்துக்கிட்ட, அதாவது அதிமுக அரசாங்கம், ஓசூரில் நகர்மன்ற தலைவராக இருந்த மேலாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கிட்ட நான் எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்தோம். இந்த மாதிரி இந்த இடத்துல பெரியார் பேர் சதுக்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை மனுவை 2015 மே மாதம் 10ஆம் தேதி கொடுத்தோம். அப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அதே போல் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும், நீங்கள் தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். கண்டிப்பாக வருவதாக சொன்னார். அதே போல் அந்த நிகழ்ச்சிக்கு தேவையான உதவிகளையும் அவர் செஞ்சார். சூழ்நிலை அவருடைய அரசியல் வேலையின் காரணமாக அவர் அன்றைக்கி வரல. ஆனாலும் அன்னைக்கு வந்து விழாவுக்கு வந்திருந்த பல பேர்களில் அனைத்து குடியிருப்போர் சங்கத்தினுடைய தலைவர் துரை அவர்களை வைத்து இந்த பெயர் பலகை திறந்து வச்சோம். சரி, திறந்து வச்சுட்டா அது முறைப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக அரசுகிட்ட பல நாள் இந்த கோரிக்கைகளை எல்லாம் கொடுத்து அது நீண்ட காலமாக ஆகி கடந்த, அதாவது ஓசூர் மாநகராட்சி தீர்மானமாக கடந்த மாமன்ற தீர்மான எண் 260 26/7/2023 அன்னைக்கு இந்த தீர்மானம் வந்து ஓசூர் மாமன்றத்தில் அனைத்து உறுப்பினர் சார்பாக நிறைவேற்றினாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு அரசாணையாக இதையும் வெளியிட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு அரசாணை. அப்படி அரசாணையை வெளியிட்டு ரொம்ப வெகு காலம் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு கடந்த 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 அன்னைக்கு அந்த சம்மந்தப்பட்ட பகுதியில் அரசாங்கத்தினுடைய, அதாவது ஓசூர் மாநகர அலுவலர்கள் அதிகாரிகள் இணைஞ்சு போட பெரியார் சதுக்கம்ன்ற பெயர் பலகை வச்சாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. இதை வச்ச மாமன்றத்திற்கும் ஓசூர் மாமன்றத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அது ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.